நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாருமே லைஃப்பில் டஃப் டைம்ஸ் கோ த்ரூ பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு டஃப் டைம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும்போது நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காமனாக ஒரு விஷயம் பண்ணுவோம். எப்படின்னா நம்மள எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம், நம்மள எல்லாருமே பயங்கரமாக அழுவோம், நம்மள எல்லாருமே தூங்க கஷ்டப்படுவோம், ஒரு டெய்லி நைட் அழுதுட்டு தான் தூங்குவோம். அப்புறம் கடவுளை திட்டுவோம், விதியை திட்டுவோம், யூனிவர்ஸை திட்டுவோம். நான் எல்லாருக்கும் நல்லவளாக தானே இருந்தேன், நான் எல்லாருக்கும் நல்லவளாக தானே இருந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, ஒரு மாதிரி சேடாக டிப்ரெஸ்டாகவே இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, நம்ம யாரையுமே டஃப் டைம்ஸ் ஸ்பேர் பண்ண போகிறதில்ல, எல்லாருக்குமே வரதான் போகுது. கரெக்டுங்களா? அண்ட் நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்னொரு விஷயத்தையும் காமனாக பண்ணுவோம் ஒரு டஃப் டைமில். அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த மறந்துடுறது, இந்த ஒரு பிலீஃபை மறந்துடுறது. அது என்ன விஷயம் அப்படின்னா திஸ் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி ஃபேஸ். எஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி ஃபேஸ். இது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்மள எல்லாருமே மறந்துடுறோம். நம்மள எல்லாருமே அதை காமனாக யோசிக்காம ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணிடுறோம், ரொம்ப ஓவராக வரி பண்ணிடுறோம். ஆஸ் இஃப் இந்த கஷ்டம் நம்ம கூட லைஃப் லாங் இருக்க போகிற மாதிரியோ, ஆஸ் இஃப் இந்த ப்ராப்ளம் நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணி வர போகிற மாதிரி யோசிச்சு பயங்கரமாக நம்மளே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திடுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேச போகிறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி ஃபேஸ், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். பட் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த சின்ன ஹெல்ப் என்ன அப்படின்னா இதயத்தின் குரல் நான் கமர்ஷியல் தான். அண்ட் எனக்கு இது மூலமாக எந்த ஏர்னிங்கும் கிடையாது, ₹1 கூட ஏர்னிங் கிடையாது ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அண்ட் யூடியூப் மாதிரி பாட்காஸ்ட் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. ஸோ இதுக்கும் மணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் நிறைய பேர் இது மூலமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணுறேன். பட் எல்லா கிரியேட்டருக்குமே பேஷன் இருக்க எல்லாருக்குமே தன்னோட பேஷன் மூலமாக சம்பாதிக்கணும், தன்னோட பேஷன் மூலமாக ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலிக்கெலாம் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்கள. அந்த ஆசை தான் எனக்கும். ஸோ லிசனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லிசனர்ஸ் ஆகிய நீங்கள் டைரெக்டாக எனக்கு மணி டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஒரு ₹50, ஒரு ₹75, ₹100, இல்லை ஒரு $1, இல்லை ஒரு $5, $10, உங்களால் முடிஞ்ச மினிமம் அமௌண்ட் நீங்கள் எனக்கு டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இது எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னால் இது ரொம்ப வருஷங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியும், சரிங்களா? ஸோ buymeacoffee.com/நவீன் விக்னேஸ்வர், இல்லை பேபால் வெப்சைட் மூலமாக, இல்லை ஜிபே ஃபோன்பே மூலமாக, நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்முக்கான லிங்க் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட பேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போனால், திஸ் இஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி ஃபேஸ், சரிங்களா? ஸோ முதல் விஷயம் நான் ஏன் இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய கஷ்டம் தான், இது ஒரு பெரிய பெயின் தான், ஒரு பேடான பிரேக்கப் தான், ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் தான். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஹார்ட் தான். பட் இந்த ப்ராப்ளம் எவ்வளோ நாள் நினச்சிருக்க போகுது, அது இதுக்கான வரிஸ் எவ்வளோ நாள் நினச்சிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாரம் 2 வாரம், இல்லை ஒரு மாதம் 2 மாதம், இல்லை ஒரு 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம். பட் அதை தாண்டி இந்த ப்ராப்ளம் நினச்சிருக்க முடியுமா? இல்லை அதை தாண்டி இந்த வரி நினச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ இங்கே காய்கறி பழங்களுக்கெல்லாம் அக்ரிகல்ச்சரில் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இந்த காயோ இல்லை இந்த ஒரு பழமோ எவ்வளோ நாள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கலன்னா கெட்டு போகாமல் இருக்கும், இல்லை எவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படிங்கிறதான் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில பழங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும், ஒரு சில பழங்களுக்கெல்லாம் ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கும். ஒரு 1 or 2 டேஸ்லேயே அது டீகே ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸுக்கு கூட ஷெல்ஃப் லைஃப் இருக்குங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் 1 or 2 வீக்ஸ் லாஸ்ட் ஆகும், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் 1 or 2 months லாஸ்ட் ஆகும், ஒரு சில ப்ராப்ளம் அட் த மேக்ஸ் 1 வருஷம் 1.5 வருஷம், அவ்வளோதான். அதை தாண்டிலாம் அதுக்கு பவர்லாம் கிடையாது. உண்மையாலுமே யாருக்கு பவர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தான் பவர் இருக்குது, நமக்கு தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, சரிங்களா? ஸோ நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த ப்ராப்ளம் டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு அதை நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணணும், அவ்வளோ வரி பண்ணணும்? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாராவது ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படின்னு வைங்களேன், அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு க்ளோஸ் ஒன்று இறந்துடுறாங்க, அவர் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இறந்துடுறாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ஃபேமிலியோ சிரிக்காமையே இருக்க போகிறாங்க. முதல்ல ஒரு சில வாரங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
ஒருத்தங்க இறந்துட்டாங்கும்போது வந்து அவங்களால மனசு விட்டு பேச முடியாது, மனசு விட்டு சிரிக்க முடியாது, ஒரு மாதிரி வந்து லோவாகவே தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 1 or 2 months போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்து நார்மலாக ஆவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லைஃப் வந்து நார்மல் ஆகும், கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆவாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் போச்சு அப்படின்னா வந்து மனசாக சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அவங்க வந்து போயிட்டாங்க, லைஃப் அண்ட் டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் சிரிக்காமல் இருந்துட போகிறது கிடையாது. அண்ட் அவங்களோட லைஃப்பும் நார்மல் ஆக போகுது. ஸோ ஒரு க்ளோஸ் ஒன்னோட டெத்தே இப்படி தான் அப்படிங்கும்போது வந்து லைஃப்பில் மற்ற எல்லா ப்ராப்ளம்ஸும் அப்படி தானே, ஒரு பிரேக்கப்பும் அப்படி தானே, ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸும் அப்படி தானே, எந்த குட்டி ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்படி தானே, அது டெம்பரரி தானே. லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். அந்த டைமுக்கு வந்து நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுவோம், லைட்டாக வரி பண்ணுவோம். சரிங்களா? நான் வந்து உங்களில் யாரையுமே வந்து ஃபீலே பண்ண வேண்டாம், ஒரியே பண்ண வேணாம், ஒரு சிட்டி ரோபோ மாதிரி இருங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும், அழணும், எல்லாமே ஓகே. பட் கீப் இட் ஆன் ஆப்டிமல் லெவல். சரிங்களா? ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், ரொம்ப அழ வேண்டாம், உங்களை நீங்களே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், ஒழுங்காக சாப்பிடாம உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு லைஃப்பை பற்றின பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோப்பை லூஸ் பண்ணிவிட்டு எதுக்கு, ஒய், ஏன்டி, இவ்வளோ கஷ்டம் வேணாமே. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஸோ ஒரு டெம்பரரி ஃபேஸை நினச்சி, ஒரு டெம்பரரி ப்ராப்ளமை நினச்சி உங்களோட பெர்மனண்ட்டான பியூட்டிஃபுல்லான லைஃப்பை இழந்துடாதீங்க, உங்களோட பெர்மனண்ட்டான அழகான ஹாப்பினஸை லூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த டஃப்பான ஃபேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். சரிங்களா? டோன்ட் வரி ஸோ மச் அபவுட் இட். அண்ட் என்னதான் நீங்கள் ஒரு டஃப் ஃபேஸில் இருந்தாலும், ஒரு டஃப் டைம் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும், கான்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நீங்கள் அப்பப்போ சொல்லிகிட்டே இருங்க, இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான், இது கண்டிப்பாக டெம்பரரி ஃபேஸ் தான். அந்த வார்த்தையிலே இருக்குல்ல, இது ஒரு நிலை இல்லாத ஒரு விஷயம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் கோனா சேஞ்ச் ஒன் டே. பட் அதுக்காக வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிட்டோம், நம்மளோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிட்டோம், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தில் எமோஷனல் வெல்பீயிங் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே இர்ரிவோக்கபிள்ங்க. எப்படி வந்து ஒரு சில ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து மறுபடியும் வந்து இயற்கை கொடுத்துரும், பட் ஒரு சில ரிசோர்ஸஸ் எல்லாம் ஒன்ஸ் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து திரும்பி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்மளோட ஹெல்த்தும். ஸோ குட் ஹெல்த் ஆகட்டும், ஒரு நல்ல மென்டல் ஹெல்த், ஒரு சவுண்ட் பாடியெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்க பிளெஸ்ஸிங்க. ஸோ எந்த ஒரு டஃப் ஃபேஸ்னாலையும், எந்த ஒரு பேட் பிரேக்கப்னாலையும் உங்களோட ஹெல்த் வைஸ் ஒரு டீப்பர் லெவலில் உங்களை அஃபெக்ட் பண்ண விடாதீங்க. எந்த ஒரு டெம்பரரி ஃபேஸையும் உங்களை கஷ்டப்படுத்த விடாதீங்க. சரிங்களா? ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்கள், ஒரு ஹோப் வச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாத அந்த ப்ராப்ளம் நாளைக்கு சரியாயிடும், நாளைக்கு இல்லாத அந்த ப்ராப்ளம் நாளானைக்கு சரியாயிடும், ஒரு நாள் சரியாக தான் போகுது. சரிங்களா? விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயர் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ எஸ், எல்லாரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக பிலீவ் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதயத்தின் குரல் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல இம்பேக்ட் மேக் பண்ணியிருக்கு, உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு, உங்களுக்கு நிறைய குட் டைம்ஸ் கொடுத்துருக்கு, உங்களுக்கு வந்து நிறைய டஃப் டைம்ஸில் சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 50 ரூபீஸோ, ஒரு 50 ரூபீஸோ, இல்லை 75 ரூபீஸ், இல்லை ஒரு 100 ரூபீஸ், ஒரு ஈவன் மோர் தேன் தட் எனக்கு டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் டு மீ. அண்ட் என்னால் இது ரொம்ப வருஷங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியும், இன்னும் நிறைய பேரோட லைஃப்பை டச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேபாலில், buymeacoffee.comல, இல்லை ஜிபே, ஃபோன்பே மூலமாக கூட சப்போர்ட் பண்ணலாம். எல்லா பிளாட்ஃபார்முக்குமான லிங்க் வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதுக்கு அடுத்த வாரம் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.